ஹாய்! இன்னைக்கு என்னன்னா, எப்படி நம்ம முடிய சீக்கிரமா வளர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன் யூடியூப்ல. அப்ப எல்லாருமே சொன்ன காமனான விஷயம் என்னன்னா, சின்ன வெங்காயம் முடிய நல்லாவே வளர்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம ஏன் ட்ரை பண்ணி ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ட்ரை பண்ண போறேன். அண்ட் இது அதுக்கான டே 1 தான். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு 7 டேஸ் போட்டு ஒரு வீடியோ போடலாம். 7 டேஸும் உங்களுக்கு வீடியோ வரும் இந்த மாரி. அண்ட் அடுத்து 1 மந்த்துக்கு அப்புறம் நான் என்னோட ரிசல்ட்ட காட்டுறேன். அண்ட் இப்போ டே 1 அப்போ என்னோட முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சைடில் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம அவங்க சொன்ன பேக்கில் நானே கொஞ்சம் நிறைய இதை ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ். நிறையலாம் நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஹேர் பேக்கில் கூட நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருப்பேன். அது எல்லாத்தையும் அரைச்சி தலையில் தேய்ச்சி நிறைய நமக்கு வேலைப்பாடு தான். ஆனால் இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் அப்படி கிடையாது. அண்ட் இதை நம்ம அப்படியே பேஸ்ட்டாகவும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஃபில்டர் பண்ணி தான் அப்ளை பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம லிக்யூட் ஃபார்மில் எதை அப்ளை பண்ணாலும் ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம்ல. இதே நம்ம பேஸ்ட் ஃபார்மேட்டில் போட்டோன்னா அது காஞ்சிரும். அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும். அண்ட் இப்போ நம்ம அவசரமாக எங்கேயாச்சும் போகணுன்னா இந்த மாதிரி மெத்தட் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சின்ன வெங்காயத்தை மட்டும் ஜூஸாக அப்ளை பண்ணுங்கள், சீக்கிரம் வளர்ந்துரும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னொரு வீடியோவில் சின்ன வெங்காயமும் வெந்தயமும் போடுங்க, ரெண்டையும் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வெந்தயம் நம்ம பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். அண்ட் வெங்காயம் பேபி ஹேர்ஸ் எல்லாமே க்ரோ பண்ணும். ஸோ ரெண்டுமே நமக்கு பெனிஃபிட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய போட்டிருந்தாங்க. எல்லாத்துலேயும் நம்ம ஒன்று ஒன்று எடுத்து பண்ண போகிறோம். இதில் நான் ஜஸ்ட்டு 3 இன்க்ரீடியன்ட் தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிருந்தேன். ஏன்னா நம்ம ஜூஸாக அரைக்க போகிறோம்ல, ஸோ வெங்காயோட குவான்டிட்டி தான் நிறைய இருக்கணும். அப்போ தான் வெங்காயம் தான் மெயினாக வளர வைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் மிக்சியில். கட் பண்ணியும் போட்டுக்கலாம், அப்படியும் போட்டுக்கலாம். நம்ம அரைக்க தானே போகிறோம். ஸோ சின்ன வெங்காயம் தான், பல்லாரிலாம் எடுத்துடாதீங்க. பெரிய வெங்காயம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடையாது. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, செம்பருத்தி பூ இருக்குதுல்ல, அதை எடுத்திருக்கேன் நான். செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி இலை, ரெண்டுமே கிடைக்கலன்னா ஆப்ஷனல் தான், விட்டுருங்க. பட் செம்பருத்தியில் நிறைய இது இருக்குது, ஹேர் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நான் செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். நீங்கள் இலை வேணாலும் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, மெயினாக கருவேப்பிலை நான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கருவேப்பிலை சாப்பிட தான் மாட்டிக்கும், அட்லீஸ்ட் எக்ஸ்டர்னலாகாச்சும் நம்ம ஹேருக்கு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது பச்சை கலரில் இருக்குது. ஸோ வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 அப்படின்னா ஒரு 3-4 அந்த ஒரு கை கொத்து அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நம்ம வீட்டிலேயே வளர்ந்துருக்குது. ஸோ நம்ம கார்டன்லேருந்தே நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கார்டனில் இருக்கிற கருவேப்பிலை நல்லா பெருசு பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் தான் எடுத்தேன், ஒரு கைப்பிடி தான் எடுத்தேன். உங்கள் ஹேர் பெருசு அப்படின்னா, அதுவும் நீங்கள் கடையில் வாங்குறீங்கன்னா இன்னும் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக செம்பருத்தி பூ 2-3 போட்டுக்கிட்டேன். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம இப்போ ஃபில்டர் பண்ண போகிறோம். ஏன் ஃபில்டர் பண்ணுறோன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேஸ்ட்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிரமமாக இருக்கும் அதை வாஷ் பண்ணுறதுக்கு. இதே நம்ம அவசரமாக எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா அது நம்ம டக்குன்னு வாஷ் பண்ணிட்டு போக முடியாதுல்ல. ஸோ அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இல்லை ஃபில்டர்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே எனக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி, வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே ஆட் பண்ணாமல் நைட்டே சோக் பண்ணி வச்சுருங்க. மார்னிங் அது நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து ஹேரில் இந்த பேக்கெல்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருப்பாங்க. ஸோ அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஹேர் நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும், நல்லா இடுப்புக்கு வரைக்கும் இருக்கும், இடுப்பு கீழே வரைக்குமே இருக்கும் அவங்களுக்கு ஹேரு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் நான் பார்த்தேன், நோட் பண்ணேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வெறும் வெந்தயத்தை ஊற வச்சு அதை அரைச்சி அப்படியே தேய்க்கிறாங்க. அது மட்டும் தான் அவங்க பண்ணாங்க. நான் எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னா, எப்போவுமே அவங்க வாசலில் உட்காந்து பேன் பார்ப்பாங்க. ஸோ அப்போ நான் அவங்க கூட போய், அவங்க அம்மாவும் பொண்ணும் பார்ப்பாங்க, நான் போய் உட்காந்து பேசுவேன்னா, அப்போ தான் நான் பார்த்தேன் வெந்தயமாக இருந்துச்சு.
அப்போ நான் கேட்டேன், ஆமாம் நேற்று வெந்தயத்தை அரைச்சி குளித்தேன் அப்படின்னாங்க. அப்போ இதுதான் சீக்ரெட் போல். அது மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்களாம், வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்களாம். ஆனால் அவங்களுக்கு வந்து முடி நல்லா அடர்த்தியாக இருக்குது. அவங்க மெயினாக எதுக்கு பண்ணுறாங்கன்னா, பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும், நம்ம ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும். ஹேர் ஃபாலை கம்மி பண்ணாலே இருக்கிற முடி அழகாகவே இருக்கும். அண்ட் அவங்க சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேருந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா முடி வளர்ந்துரும். இப்படி தான் அவங்க சொன்னாங்க. அண்ட் இது வந்து நான் சின்ன பிள்ளையில அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னால் அதை ட்ரை பண்ண முடியல. ஆனால் இப்போ வந்து எனக்கு அது ஞாபகம் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம தனியாக வெந்தயத்தை போட்டு அரைக்கிற அளவுக்கு வெந்தயம் எடுத்தோன்னா எங்கள் அம்மா என்னை வெட்டிடுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து அவ்வளோ வெந்தயம்லாம் எடுக்க மாட்டேன். நம்ம வேணால் கொஞ்சோண்டு வந்து நம்ம போடுற ஹேர் பேக்கோடு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வந்து நம்ம அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். இப்போது இந்த வாட்டரை நம்ம வந்து தலையில் தேய்க்க போகிறோம். அண்ட் இது கூட வந்து நான் நெக்ஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேராவும் நான் இது கூட வந்து போட போகிறேன். ஏன்னா ஆலோவேராலேயும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. முடியை நல்லா வளர வைக்கும். வெறும் ஆலோவேராவை கூட அப்படியே நம்ம தேய்க்கலாம். இல்லைனா ஆலோவேராவை ஹாஃபாக கட் பண்ணி நடுவில் ஃபுல்லாக வெந்தயத்தை போட்டுட்டு ஒரு துணியை வச்சு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இது நிறைய மெத்தடில் ட்ரை பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஹிந்திக்காரங்க வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்னேன்ல ஒரு அக்கா இருந்தாங்கன்னு, எங்கள் வீட்டுக்கு கீழ் வீட்டில் ஒரு ஹிந்திக்காரங்க பீகார்லேருந்து ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்குமே ஹேர் நல்லாயிருக்கும். பொதுவாகவே நார்த்து சைடில் நல்லாவே ஹேர் இருக்கும்ல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை தான் பண்ணுவாங்க. ஆலோவேராவை 2ஆக கட் பண்ணி நடுவில் ஃபுல்லாக கோடாக போட்டு நல்லா இந்த ஜூஸ் வந்து வெளியில் வர்ற அளவுக்கு வந்துட்டு அதில் ஃபுல்லாக வெந்தயத்தை போட்டு துணியை வச்சு மூடி ஒரு 3-4 நாள் அப்படியே விட்டுருதாங்க. வெந்தயம் நல்லா முளைச்சி வந்துடுது அந்த ஜூஸ்லேயே இருந்து. அண்ட் கத்தாழோட எசன்ஸும் நல்லா வெந்தயத்தில் இறங்கிடும். இப்போது அதை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அதை அப்படியே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை அரைச்சும் தேய்ச்சிருவாங்க. இல்லைன்னா எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் நம்ம கோகோனட் ஆயில் அதில் போட்டு அவங்க எண்ணெயாக காய்ச்சி வந்து தேய்ப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க சொன்ன டிப்ஸு. அண்ட் இதுவுமே சின்ன பிள்ளையில சொன்னதுனால நான் ட்ரை பண்ணல. ஆனால் ஒரு நாள் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் 8th படிக்கையில் லாக்டவுன் போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் என்னவோ தெரில, ஆலோவேரா அப்ளை பண்ணோடனே எனக்கு ஒயிட் ஹேர் வர ஆரம்பிச்சிட்டு. ஆலோவேரா அப்ளை பண்ணதுனால வந்துச்சான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் ஆலோவேரா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அப்புறம் நமக்கு ஆலோவேரா ஒத்துக்கலை போலன்ட்டு எங்கள் அம்மா ஆலோவேரா யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் அந்த ஒயிட் ஹேர் வந்து என்னால் இப்போ வரைக்குமே அதை அவாய்ட் பண்ண முடியல. அது இன்னும் நிறைய வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் இப்போ காலேஜ் செகண்ட் இயர் தான் படிக்கிறேன். அதுக்குள்ளே எனக்கு நிறைய வந்து ஒயிட் ஹேர்ஸ் வருது. இப்போ தான் வருது, நிறைய வருது. அதுக்கு நானும் எவ்வளவோ சொல்யூஷன் பார்த்துட்டேன். இன்னும் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒன்று கிடைக்கல. எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஃபுட்டில் வந்து நல்லா இருந்தால் தான் அது வந்து போக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுட்டில் நம்ம நல்லா தான் இருக்கோம், அது என்னன்னு தெரில. சரி, உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த இதை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆலோவேரா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து போட முடியாது நம்மளால். அது வந்து ஸ்ப்ரே ஆகி வராது. ஸோ ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் டேரெக்டாக எடுத்து கையிலே அப்ளை பண்ணிடலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நேர் உச்சி எடுத்து 2 சைடுமே முடியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. நம்ம அப்படியே அந்த நேர் உச்சியில் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ஊற்றணுன்னுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை தொட்டு நீங்கள் அப்படியே வந்து கையாலேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் மேலேருந்து பின்னாடி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணோடனே முடி எல்லாத்தையுமே இப்படி சைடில் எடுத்துகிட்டு திருப்பி அந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் திருப்பி ஒரு சைடாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இந்த சைடும் பண்ணிடுங்க. ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா சீப்பு வச்சு கொஞ்சம் நல்லா சீவி விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒன்று போல் ஆயிரும். அண்ட் இதுக்கப்புறமும் நிறைய ஜூஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கேல்பில் தான் ஃபஸ்ட்டு மெயினாக அப்ளை பண்ணணும். ஸ்கேல்பில் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஹேரில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்குல்ல, லாஸ்ட்டாக இருக்கிற முடி, அதில் வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணுறத விட இந்த முடியை மட்டும் அப்படியே இந்த ஜூஸில் டிப் பண்ணி எடுத்துடுங்க. பிகாஸ் ஆலோவேரா ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட் தான். இல்லைனா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி அப்ளை பண்ணுங்கள். பட் ஸ்கேல்ப் தான் மெயினு. ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து சீவி விட்டுருங்க ஒன்று போல் மேலேருந்து கீழே வரைக்கும். அப்போ தான் அது எல்லா முடிக்கும் போகும்.
நல்லா வந்து சீவி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கையாலேயே மசாஜ் பண்ணுங்கள். இல்லை வந்து சீப்பாலேயே வந்து சீவி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் வரும். அண்ட் நம்ம போட்டிருக்க ஹேர் பேக்குமே வந்து உள்ளே வந்து இறங்கும். ஸோ இப்போ நம்ம நல்லா வந்து சீவி விட்டுட்டு என்ன பண்ணணுன்னா, நல்லா வந்து ஒசரமாக வந்து கொண்டை போட்டு கிளிப் வந்து போட்டுருங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு 15 to 30 மினிட்ஸ் விட்டுருங்க. ரொம்ப நேரம் விட வேண்டாம். வெங்காயம் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ஸோ ரொம்ப நேரம் விட வேண்டாம். ஸோ வந்து அவ்வளோதான். நம்ம 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து தலை வலிக்க ஆரம்பிச்சிடும் வெங்காய ஜூஸுக்கு வந்து. ஆனால் நான் வந்து இதை அப்ளை பண்ணதே மறந்துட்டு நான் வந்து ரெக்கார்ட் எழுதிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 hours வந்து ஆயிடுச்சு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடியே நான் வெங்காயம் அப்ளை பண்ணியே எனக்கு தலைவலி வந்திருக்கு. ஸோ நான் பயந்துட்டு உடனே போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் எனக்கு வந்து தலைவலி எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து எல்லாருக்குமே நடக்காது. ஸோ அதனால் நீங்கள் 1/2 an hourக்கு மேலே வைக்காதீங்க. சீக்கிரமாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அண்ட் இதை நம்ம வந்து ஒரு 7 நாளுக்கு பண்ணி நம்ம ஹேரை பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ண பேக்லேயே வந்து எனக்கு என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, ஹேர் உனக்கு வளர்ந்துருக்கு, நீ என்ன பண்ணுறன்னு வந்து நிறைய பேர் கேட்டாங்க. சீரியஸாக வந்து அது எப்படி வளர்ந்துருக்குன்னு தெரில எனக்கு. ஆனால் எங்கள் அம்மாவுமே வந்து சொல்கிறாங்க லைட்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஆனால் என்ன பிரச்சனைனா அடர்த்தி இல்லை, பட் நீளமாக வளர்ந்துருக்கு. அடர்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். என் முடி அடர்த்தி ஆனதுக்கப்புறம் அதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எல்லாமே நம்ம லைவ் ரிசல்ட்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே ஹானஸ்ட்டான ரிவ்யூ தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஹானஸ்ட்டான ரிவ்யூக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.